வாசிக்கப்பட்ட வேத பகுதியை எல்லாம் கவனித்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், அத்தனே பட்டணம், அத்தனே அப்படிங்கிற ஒரு பட்டணம் சிட்டி, நகராட்சி போல் ஒரு பெரிய பட்டணம். அந்த பட்டணத்து ஜனங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், நவமான வார்த்தையை பேசுகிறதும் கேட்குறதும் தவிர வேறு எதுலேயும் பொழுதுபோக்க மாட்டாங்க. அதாவது பட்டிமன்றம், கதா காலட்சேபம், இப்படி இந்த மாதிரி ஸ்பீக்கிங், பிரசங்கம், இதை போல் காரியங்களை கேட்குறதுலேயும் பேசுகிறதுலேயும் தவிர வேறு எதுலேயும் அவங்க பொழுதுபோக்கிறது இல்லை. அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது. விக்கிரகம் சொன்னால் உருவ வழிபாடு, உருவத்தை இதான் கடவுள்னு சொல்லி ஒரு உருவத்தை ஏற்படுத்தி அதை அந்த உருவ வழிபாடுகள் நிறைந்த பட்டணமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு உருவம், ஒரு சிலை, ஒரு உருவம் அப்படி இருக்கும். அதை வழிபட்டு ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. அதில் சுற்றி பார்க்கும்போது மார்ஸ் மேடைன்னு ஒரு மேடை இருந்துச்சு. அந்த 23வது வசனம் படிங்க. 23வது வசனம் எப்படி என்றால், சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன். இந்த மார்ஸ் மேடைக்குள்ளே ஏறினா, மேடைக்குள்ளே பார்த்தா எல்லாம் விக்கிரகங்களால் நிறைஞ்சிருக்கு. அதில் ஒரே ஒரு பலிபீடம் மட்டும் அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு ஒரு பலிபீடம் கட்டி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்தா ஆவியில் வைராகியம் கொண்டான். அதாவது விக்கிரகங்களை பார்த்தா சில பேருக்கு பயம் வந்துடும். ஆனால் பவுலுக்கு பயம் வரல. அதுக்கு பதிலாக என்ன வந்ததுன்னா பக்தி, அதாவது ஆவிக்குரிய வைராகியம் வந்துடுச்சு. ரொம்ப வைராகியமாக அவன் இப்போ தான் ரொம்ப ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான் வைராக்கியத்தோடு. இந்த இடத்துல அவன் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நமக்கு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா விக்கிரகங்களை பார்த்த உடனே பயம் வரும். அங்கே அந்த 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 பகுதியை போகணுன்னே நம்மளை அறியாமல் சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லிக்கின்னு போவோம். அவன் சொல்லட்டுமா, நீ பயந்து அங்கே எதனா பண்ணினா கூட அது எழுந்து வந்து ஏண்டா என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க போகிறதே கிடையாது. ஏன்னா அதுக்கு கண் இருக்குது ஆனால் பார்க்காது, காது இருக்குது ஆனால் கேட்காது, கால் கூட இருக்குது ஆனால் நடக்காது, கை இருக்குது உன்னை தொடவும் தொடாது. அதனால் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. அதால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இதுவரை உங்களுக்கு அப்படிப்பட்ட பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மாற்றிக்கணும். நம்ம சபையில் ஆரம்ப காலங்களில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னே ஒரு குடும்ப ஃபேமிலி, டீச்சர் ஃபேமிலி, பொதுவாக அவங்க அப்பா அம்மா அவங்க எல்லோரும் ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அவங்க அங்கேருந்து இங்கே அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் கண்ணாண்டு அப்படியே இப்படி வருவாங்க, நடந்து சர்ச்சுக்கு இப்படி வருவாங்க. வர்றபோது அங்கே ஒரு வழியில் விக்கிரக ஆராதனை கோயில், அதை பார்த்த உடனே அதில் இருக்கிற விக்கிரகங்கள்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு பயந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நான் சொன்னேன் அவங்களுக்கு ஒரு பொம்மையை காமிச்சு, இந்த பொம்மையை பார்த்து உனக்கு என்னம்மா தோணுது அப்படின்னு. அவங்க சொன்னது, அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க. இது மாதிரி இது போல் அது ஒரு பொம்மை, இந்த பொம்மையால் நீ இந்த பொம்மையை அடிக்கல, உங்களை திரும்பி அடிக்கதை பார்க்கலாம் அப்படின்னு. அவங்க அதே மாதிரி அதை அடிச்சு பார்த்தாங்க, திரும்பி அடிக்கல. அப்போது அந்த பொம்மை கூட உங்களை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரும்போது தைரியமாக வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், சில இடங்களில் விக்கிரகங்கள் நிறைந்திருக்கும், உங்கள் ஜபம்தான் மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த விக்கிரகங்களால் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும், விக்கிரகங்கள் நிறைந்த இடத்துல நீங்கள் போய் இருக்கிறீங்க, மாட்டிக்கிட்டீங்க, இருக்கிற வேண்டிய சூழ்நிலை, தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை, வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், பயம் அல்ல, ஆவியின் வைராகியம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு அந்த முன் வசனத்தை படிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன் வசனம்
இல்லை, அந்த ஆவியில் வைராகியம் கொண்டு எந்த வசனம் பாருங்க, எந்த வசனம்? 14 படிங்க. கவனிங்க, அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை பார்த்த பொழுது அவனுக்குள்ள என்ன வந்தது? ஆவியில வைராக்கியம். தானா அவனுக்கு மாம்சத்தில் வைராக்கியம் வரல, ஆவியில வைராக்கியம் வந்தது. என்ன தெரியுமா? என் தேவனை தவிர வேற கண்மலை இல்லைங்கிற வைராக்கியம் வந்துச்சு. என் தேவனை தவிர வேற யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற வைராக்கியம் அவனுக்குள்ள வந்துச்சு. இந்த வைராக்கியம்தான், இந்த ஆவிக்குரிய வைராக்கியம்தான், ஆவியில வைராக்கியம்தான் உங்களை பலப்படுத்தக்கூடியது. அல்லேலூயா. சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கிரகங்கள் இருக்கும். சில ஊர்களில் இப்போ பார்த்தீங்கன்னா நாத்திகம், அதாவது திராவிட கழகங்களை, பொதுவாக திராவிட கழகங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய கழகங்கள், அவங்கள கூட அதுக்கு முன்னே கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க, வீட்டில் தெரியாத கும்பிட்டுக்குவாங்க. இப்போது பகிரங்கமாகவே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அது ஆரம்பத்தில் இருந்த அந்த கிரிப் அவங்கக்கிட்ட இப்போ இல்லை. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து தலைவர் பொண்டாட்டியே கோயிலுக்கு போகும்போது நம்பலாம் மட்டும் என்ன அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ இருக்கிற நிலவரம் நீ யோசித்து பாருங்களேன். இயேசுவை தவிர உலகத்தில் எதையாவது செய்யக்கூடிய சக்தி எதுனா இருக்கா அப்படின்னா இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மந்திரவாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்து கூட இருப்பீங்க அநேகமாக. தந்திரவாதியா? மந்திரவாதி கேள்விப்பட்டிருப்பீங்க, தந்திரவாதி தெரியுமா தெரியாதா? தெரியும். தந்திரவாதி யாரு? கூடவே இருந்து தந்திரமா பேசி ஏமாத்துறவன். தந்திரமானா எப்படி? நம்ப வச்சு கழுத்திறக்கிறவன், அப்படியா? சரி. இப்போ மந்திரவாதி மந்திரம் பண்ணி இது மந்திரம் பண்ணி கட்டு எடுக்கிறவன், சூனியத்தை எடுக்கிறவன், கழுப்பு எடுக்கிறவன் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி பிழைக்கிறவன் தந்திரவாதி. அதில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. தந்திரத்தினால ஒருத்தனை காப்பாற்றினா அவன் நல்லவன், தந்திரத்தினால ஒருத்தரை அழிக்கிறான்னா அவன் கெட்டவன். மந்திரவாதியில் கெட்டவன் நல்லவன்லாம் கிடையாது, அவன் ஒரே இது கெட்டவன் மட்டும்தான். இது எப்படிங்க தந்திரவாதினா எப்படிங்க நல்லவனா கெட்டவனா சொல்ல முடியும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு ஒரு சகோதரன், அவருக்கு திடீர்னு கை கால் இது ஆயிடுச்சு, ஒரு மாதிரியாக விளங்காத மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தாங்க, கை கால்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் மந்திரவாதிக்கிட்ட போனாங்க. மந்திரவாதியும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, கழுப்பு எடுத்தார், சூன்யம் வச்சார், மந்திரம் வச்சார், என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. அப்புறம் கடைசியாக ஒரு தந்திரவாதிக்கிட்ட வந்தாங்க. இதை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னாங்க. இவர் என்ன பண்ணார், போய் ஒரு சுடுகாட்டில் தான் சரி பண்ண முடியும்னார். இவர் யார்? தந்திரவாதி. மந்திரவாதியால் முடியாத விட்டார். டாக்டரும் உனக்கு நல்லதாங்குது, எல்லாம் கை கால்லாம் நல்லதாங்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவன் ஏந்திருக்கல, உட்காரல, நடக்கலை, பேசலை, அப்படியே உட்காந்து கிடக்கிறான். அப்போ தந்திரவாதிக்கிட்ட வந்தவொடனே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்திரவாதி வந்தார், பார்த்தாரு. சரி, அவனு நடு ராத்திரி 12 மணி, அப்போ தான் இப்போ பொதுவாக ரொம்ப இருட்டாக இருக்கும், பயமாக இருக்கும். அதுவும் சுடுகாடு என்ன சொல்லவா வேணும். அந்த நேரத்தில் இட்டும் போய் சுடுகாட்டில் உட்கார வச்சு இவன் என்னவோ மந்திரம் பண்ணுற மாதிரியே அப்படி பண்ணி இப்படி பண்ணி இதை எரிய வச்சு அதை எரிய வச்சு அங்கே திடீர்னு எரிய வச்சு இங்கே திடீர்னு எரிய வச்சு இப்படியும் மிரண்டு அவன் பயப்படுற அளவுக்கு அவனை பயமுறுத்திட்டு நல்லா ஹெவியாக பயப்படுற நேரத்தில் இவன் அந்த தந்திரவாதி என்ன பண்ணான், ஐயோன்னு எழுந்து ஓட ஆரம்பித்தான். ஓடுறான், நிற்கவே இல்லை. இவர் நடுவில் உட்காந்தார். இவர் என்ன பண்ணார் தெரியுமா, சுற்றி பூத்தி பார்த்தாரு, அவரும் எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டார். இப்போ கை கால் விளங்கிடுச்சா? இது மாதிரி நல்லதை செய்கிற தந்திரவாதிகள் நல்லவங்க,
கெட்டதை செய்கிற தந்திரவாதிங்க கெட்டவங்க. அதுக்காக தந்திரவாதிகள் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. 99% கெட்டவங்க தான். அல்லேலூயா. இந்த 1% இது போல் யாருக்குன்னா இது மாதிரி அவங்க தெரிஞ்ச தந்திரத்தை வச்சு இப்படி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இங்கே மார்ஸ் மேடையில் இங்கே பார்க்குற இந்த விக்கிரகங்கள்லாம் அந்த அத்தனை பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. அதை பார்த்த உடனே பவுல் ஆவியில் வைராகியம் கொண்டு இப்போ என்ன பண்ணால் மார்ஸ் மேடை மேலே ஏறி அங்கே எல்லாம் சுற்றி பார்த்த உடனே, நீங்கள் அறியப்படாத ஆண்டவருக்குன்னு எழுதியிருக்கிற அந்த ஆண்டவரை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அறியப்படாத ஆண்டவருக்கு தேவனுக்கு ஆராதனை செய்கிற பலிபீடமாக அது இருந்தது. அப்போது அவங்க அந்த அத்தனை பட்டணத்தார் தேவனை அறியவில்லை. அதனால் அதுக்கு பேர் வைக்கவில்லை. பேர் என்னன்னு வச்சாங்க? அறியப்படாத தேவன் என்று பேர் வச்சாங்க. நீங்கள் தேவனை அறிஞ்சிருக்கீங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடுச்சு பாருங்க. அதுதான். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீங்கன்னு இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல நல்ல சத்தமாக ஆமேன்னீங்களா? ரெண்டாவது நான் என்ன பண்ண கம்பெனி நான் பதில் எதுவும் சொல்லியா? கொஞ்சம் குறைச்சி ஆமேன்னு சொன்னீங்களா? அதுக்கப்புறம் அப்பவும் பதில் சொல்ல இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி ஆமேன்னு சொன்னீங்களா? நாலாவது சுத்தமாக சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா இன்னும் நீங்கள் அறிந்து கொண்டதை நீங்கள் இன்னும் அதை வெளிப்படுத்தலை. எனக்கு தெரியும் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லணும். உதாரணம் சொல்கிறேன், இயேசு தெய்வம் அப்படின்றதுக்கு அப்படியே சிஷ்டாந்தமாக அதை சாட்சியாக சொல்லணும். அது இப்போ உதாரணம், எங்கள் கடவுளை எப்படி நிரூபிங்க பார்க்கலாம் அப்படின்னா எப்படி நிரூபிக்க முடியுமா? உங்கள் கடவுளை நிரூபிங்க எனக்கு அப்படின்னு கேட்டால் உங்களால் நிரூபிக்க முடியுமா? ஏங்க இப்படிலாம் கேட்டால் என்ன சொல்லுங்க? சாட்சி சொல்லுங்கள். அது இப்போ எனக்கு கடவுளை காமிங்கன்றாங்க. நான் நீங்கள் சாட்சியெல்லாம் உங்களுக்கு எது வேணாலும் சொல்லுவீங்க, நான் கேட்டு இருக்கணுமா? எனக்கு கடவுளை இப்போ நிரூபிங்க அப்படின்னு சொல்லு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நேரத்தில்னா, உண்மையாகவே தேவனை நீங்கள் அறிந்திருப்பது உண்மைன்னா அந்த இடத்துல நீங்கள் பண்ணுற ஜபத்தில் அவங்க கவுந்தடிச்சு கீழ வேணும். அல்லேலூயா. ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்கணும். அதுதான் நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவனை அறிஞ்சிட்டு இயேசுவா ஏற்றுக்கிட்டியாம்மா? ஏற்றுக்கிட்டையா? ஏற்றுக்கிட்டேப்பா? ஏற்றுக்கிட்டையா? ரைட், அவ்வளோதான், ஏற்றுக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அறிந்து கொண்டார்களான்னா தெரியல. நான் ஒன்று சொல்லட்டுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்வது ஒரு பங்கு, அதை அறிந்து கொள்வது தான் சிறந்த பங்கு. அல்லேலூயா. இந்த நீங்கள் இந்த அத்தனை பட்டணத்தை போல இயேசுவை தெரியாமல் அறியவில்லை என்று சொன்னால் உங்களை சுற்றிலும் விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிறது. நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் அந்த அறியப்படாத தேவனுக்கு நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. இப்போ இங்கே முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது, நீங்கள் தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து தான். நாம் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் 14:20 மறுபடியும் சத்தமா படிங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஆபிரகாமா இருக்கும்போது, ஆபிரகாமா மாறுறதுக்கு முன்னே ஆபிரகாமா இருக்கும்போது அவனுடைய பொருட்களை, அவனுடைய லோத்தினுடைய குடும்பத்து பொருட்களை ஒருத்தன் கொள்ளையடிச்சு போயிடுவான். இவன் போய் ஆபிரகாம் அவங்க சேனையோடு கூட போய் அதை அவங்ககிட்டருந்து பறித்து கொண்டு வந்துடுவான். அப்போது
அபிமேலே மெல்கிசேதேக் அவர் அவருக்கு எதிர்கொண்டு இந்த வசனத்தை பாருங்க, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இப்போ அந்த மெல்கிசேதேக் தேவனை அறிந்தவனாய் இருந்தான். இரண்டாவது, ஆபிரகாம் தேவனை அறிந்தவனாக இருந்தான். என்ன எப்படி என்று சொன்னால், நான் போகிறேன், என் சத்துருவை எதிர்த்து போகிறேன், எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு தேவன் பேரில் நம்பிக்கையோடு ஆபிரகாம் போனான், ஜெயிச்சிட்டான், திரும்பி வரான். ஜெயிச்சவனை பார்த்து மெல்கிசேதேக், அதாவது ஆசாரியன், அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவன் அல்ல, உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு என்னன்னு சொல்றான்னா, உன் தேவன் உன்னதமான தேவன். அல்லேலூயா சொல்லாமா? நீங்க அவரை என்னமா அறிந்திருக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் கிட்ட அவன் என்ன அறிந்திருக்கிறேன்னு சொல்றான், உன் தேவன், நீ ஆராதனை செய்கிற தேவன், நீ உன்னை விடுவித்த தேவன், உன் சத்துருக்களுக்கு உன்னை விடுவித்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்க தேவன் எப்படிப்பட்டவர்? உன்னதமான தேவன், உன்னதமானவருங்க. அதான் பாட்டில் கூட பாரு, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. இப்போ உன்னதமான தேவன்னா என்ன, எப்படி சொல்லிட்டோமா? உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். சரிம்மா, உன்னதமான தேவன்னா என்ன? யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா நீங்க பதில் சொல்லணும்ல, அதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, மறுபடியும் இதே வசனத்தில் பாருங்க, அந்த இடத்துல ஆபிரகாம் கிட்ட யார் சொல்றது? மெல்கிசேதேக். அவர் என்ன சொல்றாரு? உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்த தேவன், அவர்தான் உன்னதமானவர். அல்லேலூயா. உங்க எதிரிகளை, உங்க சத்துருக்களை, உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பிசாசை உங்க கையில ஒப்பு கொடுத்து அழிக்கும்படி கர்த்தர் செய்தாருன்னா அவர் தாங்க உன்னதமான தேவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது முக்கியமான தேவன். இங்க அவங்க அறியாது இருந்தாங்க, நீங்களும் அறியாது இருந்தீங்கன்னா நீங்க விக்கிரகம் நிறைந்தவங்களாக இருப்பீங்க. நீங்க அறிந்தீர்களானால் அந்த உன்னதமான தெய்வத்தை நீங்க ஸ்தோத்திரம் செய்ய முடியும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உன்னதமான தேவன் என்றால் என்ன? சத்துருக்கின் கையிலே ஒப்பு கொடுத்த, உன் சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுத்த கர்த்தர் உன்னதமான கர்த்தர். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவ்வளோதானே, முடிஞ்சிச்சா? இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இங்கே யாக்கோபு, ஏசா, ஈசாக்கு, இந்த 3 பேர் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஈசா யாக்கோபு ஏசாவுக்கு அப்பா.
இவங்க 2 பிள்ளைங்க. இதில் பெரியவன் வந்து வேட்டைக்காரன், வேட்டையாடுறதுல வல்லவன். இவன் வந்து எப்பவுமே அம்மா கூடவே ஓட்டிக்கின்னு அம்மா கூடவே சுற்றிக்கின்னு இப்படி இருந்தான். அம்மாவுக்கு தெரியும் இவன் எப்படியும் பொழிச்சிக்குவான், ஏன்னா வேட்டையாடுறதுல வல்லவன். இது வீட்லேயே என் போடையும் சுற்றிக்கின்னு முந்தானி பிடிச்சி சுற்றிக்குது. இதுக்கு எப்படியா நாம் எதனா பார்த்து செய்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை, அவனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை இவன் பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. அவன் என்ன பண்ணான், அண்ணன் என்ன பண்ணான், என்னைக்கு இருந்தாலும் அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னா. இந்த அம்மா என்ன பண்ணி, அவன் கொண்டாலும் கொன்றுவான், அவன் என்ன பண்ணான், என் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லி அவங்க அண்ணன் வீட்டுக்கு, அதான் அவனுக்கு தாய்மாமா வீட்டுக்கு அனுப்புகிறான். அப்படி போகிற பொழுது இவன் பெத்தேல் என்ற லூஸ் என்ற இடத்துல போய் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் நேரம் படுத்து இலைப்பாற்றி அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை எடுத்து தலைக்கு அணையாக வச்சு படுத்துட்டான். நல்லா தூங்கி இருக்கும்போது ஒரு சொப்பனம் காண்றான். என்னன்னு சொன்னால், ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருக்குது, அது மொன வானத்தில் இருக்குது. அந்த ஏணி அவ்வளோ பெரிய ஏணி, அதில் தேவ தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க, ஒரு பக்கம் ஏறிக்கினுக்கிறாங்க, ஒரு பக்கம் இறங்கினுக்கிறாங்க, ஒரு பக்கம் ஏறிக்கினுக்கிறாங்க. அப்படி பார்த்தா அப்படியே ஒரே ஏற்ற இறக்கமாகவே இருக்குது. மேலே உச்சியில் உத்து பார்க்குறான், அங்கே தேவன் நின்றுட்டுருக்கார். இந்த காட்சியை பார்த்த உடனே அவன் என்ன எழுந்திருச்சு, இந்த இடம் தேவனுடைய வீடே அல்லாமல் வேற இல்லை அப்படின்னு சொல்லி அந்த லூசுன்னு இருந்த பேருக்கு என்னன்னு பேரிட்டான், பெத்தேல் என்று பெயரிட்டான். இந்த சம்பவத்தை தான் இங்க சொல்றாரு. இந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து, எங்கே குடியிருந்து, பெத்தேலிலே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அல்லேலூயா சொல்லமா. இப்ப 2வது, தேவன் எப்படிப்பட்டவர்? அதுதான் தெரியுது, ஏன் பைபிள் சொல்லணும். ஒவ்வொருவருக்கும் தரிசனத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. தெரியுது, ஆனா ஏன் தயங்கிச்ச? அப்படின்னு அவ்வளோ கொடூரமானவனா நான்? அங்கிருந்து இங்கிருந்து அம்பு எடுத்து டைங் டைங் டைங்னு, இல்லை துப்பாக்கி டமால் தப்பாக சொல்கிறீங்கன்னு சுற்றுவா போகிறேன். தெரியுதோ தெரியலையோ தைரியமாக சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். கவனிங்க. 2வது, நீங்கள் அறிந்திருக்கிற ஆண்டவர், அவங்க அறியாது இருந்த ஆண்டவர், நீங்கள் அறிந்திருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் தரிசனத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அதாவது ஒரு கல்லாக இருக்கிறாரு, அவர் மரத்தில் புடவை கட்டி அது மரத்தில் இருக்கிறாரு. இல்லை 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 இல்லை, நீ ஆராதிக்கிற தேவன் வானத்துக்கு பூமிக்கு ஏணியை வச்சு, தூதர்களை ஏறறதுக்கு இறங்கறதுக்கு வச்சு, உச்சியில நின்று தரிசனம் கொடுக்கிற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தரிசனத்தின் மூலமாய் உங்களை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் தரிசனம் காண்றீங்கன்னு நினைக்கிறேன், காணுவீங்கன்னு நினைக்கிறேன். காண்றீங்கன்னா சில நேரத்தில் அந்த தரிசனம் உங்களை வழி நடத்தும். சில நேரத்தில் போக வேணான்னு போகணும்னு நினச்சிருப்பீங்க, தேவன் அங்கே போக வேணான்னு நினச்சி சொல்லி தடுத்துருப்பார். அவர் உங்களுக்கு சொப்பனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார். நம்ம மீறி போகிறோம்னா தடுத்துருவார். சரி, மீறியும் போகிறோன்னா விட்டுருவார், போய் இது ஏமாந்து வரட்டும் அப்படின்னு விட்டுருவார். அது என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. அப்படி உன்னை தேவன் உனக்கு தரிசனத்தின் மூலமாய் பேசுகிறவராய், நடத்துகிறவராய், காட்சி கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். அவர் தரிசனத்தின் தேவன். அல்லேலூயா. 3வது, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அல்லேலூயா சொன்னாங்க, மற்ற யாரும் உயிரோடு இல்லையோ? இருக்கிறோமில்ல? உயிரோடு இருக்கிறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்பா எல்லாரும் தான் உயிரோடு இருக்காங்க. சோத்திரம். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
மூணாவது நீங்க கவனிங்க, யாக்கோபு இங்க ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் ஜபத்திற்கு உத்தரவு அருள் செய்து நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்து தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடம் கட்டுவோம், ஆராதனை செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. பலிபீடம் கட்டுறதுனா அங்கே பலியிடுறது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆராதனை செய்யறது தான். அதுக்கு வேற அர்த்தம் கிடையாது, ஆராதனை செய்யறது தான். இப்போ நீங்க பாருங்க, நமக்கு ஆபத்து நேரிடும் போது, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவீங்க? நல்லா ஞாபகம் பண்ணி சொல்லுங்க, நல்லா ஞாபகம் பண்ணி சொல்லுங்க. அப்பா சத்தத்தை உயர்த்தி சொல்றீங்க. அப்போ நான் தான் பயப்படணும். என்ன விஷயம் அப்படின்னா, சில நேரத்தில் தேவையில்லாத ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு இருப்போம். அவனுக்கும் ரட்சிப்புக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும். அவன் உங்களை ராங்கான வழியில் நடத்திடுவான். அப்போ நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன ஆபத்து வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், உயிரே போற நிலைமை வந்தாலும் நீங்க ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி பாருங்க. யாருக்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்கவே கூடாது. நீங்க முதல் ஆலோசனை கேட்கிற ஆள் யாரா இருப்பாருன்னா அவர் ஆண்டவராகத்தான் இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது நீங்க யார்கிட்ட கேட்கலாம்னா பாஸ்டர் கிட்ட கேட்கலாம். பாஸ்டர் கூட என்ன சொல்லுவாரு, ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், ஆண்டவர் நிச்சயமா நடத்துவார். அவர் தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களை வழி நடத்துகிறவர், உங்களை காப்பாற்றுகிறவர் நீங்க ஆராதிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க. எனக்கு அந்த பாருங்க, எனக்கு உங்களுக்கு அப்படி படிங்களா, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில், ரொம்ப முக்கியம். ஆபத்து நேரிட்டுச்சா அவங்க என்ன செய்தார் அவர் யாக்கோபு? அவளை தாங்க ஜபம் பண்ண, ஜபம் என் ஜபத்துக்கு உத்தரவு அருள் செய்து, அதாவது விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து, உத்தரவு அருள் செய்துனா பதில் கொடுத்து, நான் போகிற எல்லா வழிகளிலும் என் கூடவே இருந்த தேவனுக்கு ஆராதனை செய்வேன் என்றான். அல்லேலூயா. அதான் நல்ல, நம்ம நிறைய நேரத்தில் அவர் நம்ம கூட கருத்தையே மறந்துடுறோம். தர்மன்ஸ் அழகாக சொன்னார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். உங்க இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானே தந்தன தந்தானே, தந்தானே தந்தன தந்தானே, தந்தானே தந்தன தந்தானே, தந்தானே தந்தன தந்தானே. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். உங்க இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. முக்கியமா நீங்க தெரியுங்க, என்ன ஆபத்து வந்தாலும் சரி, என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஜபம். அந்த ஜபத்துக்கு பதில் கிடைச்சுதா? நிச்சயம் பதில் கிடைக்கும். சில நேரத்தில் தாமதமாகும், ஆனா பதில் நிச்சயம் கிடைக்கும். அப்புறம் பாருங்க, அதோடு கூட பதில் கொடுக்கறது மட்டும் இல்லை, நான் போன வழியிலெல்லாம், நீ போகிற வழியிலெல்லாம் உன் கூட வருகிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மூணாவது, என் கூட வர்ற தெய்வம்னு நீங்க அறிந்திருந்தா, உங்க ஜபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார்னு தெரிஞ்சிருந்தா, நீங்க அவர் அறிந்திருந்தா, உங்களுக்கு அவருக்கு நீங்க ஒரு பலிபீடம் கட்டி ஆராதனை செய்வீர்கள். அல்லேலூயா. இப்போ மூணாவதா மூணாவது பாருங்க, எனக்கு ஆபத்து நேரிட்ட காலத்தில் என் ஜபத்துக்கு பதில் கொடுத்து என் கூடவே வந்து
என்னை வழி நடத்துகிற கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன். அல்லேலூயா. நமக்கு ஆபத்து வரும்போது நம்ம கொஞ்சம் திசை தடுமாறிடும். சில நேரத்தில் உடனே நமக்கு என்ன செய்யணும்னு தோணாது. அவரை போய் கேட்கலாமா, இவரை போய் கேட்கலாமா, அங்கே போய் பார்க்கலாமா, எங்கே போனாலும் பதிலே கிடையாதுங்க. ஒரே ஒரு இடம்தான் உனக்கு பதில் கிடைக்கிற இடம், அது நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நான்காவதாக உபாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தில் என்ன சொல்லுது உங்களுக்கு? கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். ஓகேவா? ரெண்டாவது கவனிங்க, நம்முடைய தேவனுக்கு செலுத்துங்கள். செலுத்துவேன் இல்லை, செலுத்துங்கள். இந்த கரெக்டாக படிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். நம்ம அப்படியே அவசரத்தில் படிக்கிறதுனால சில வார்த்தைகள்லாம் புரியறதில்லை. கட்சி வரலாம். முதல்ல நான் சொல்கிறேன், கர்த்தர் நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன் சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை நீங்கள் செலுத்துங்க. நான் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேன், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. ஏன் 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 அப்படின்னா, அவர்தான் உலக ரட்சகர், அவர்தான் உன்னை மீட்டெடுத்தவர், அவர்தான் உன்னோடு கூட இருக்கிறவர். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் யாத்திராகம் தொடங்கி எண்ணாகம் தொடங்கி உபாகம் வரையிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற கர்த்தர் ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அவர்களை வழி நடத்தினார். அவருக்கு பாருங்க, கர்த்தருக்கு, கர்த்தருடைய நாமத்திற்கு பிரசித்தம் பண்ணுவேன். கர்த்தருடைய நாமத்தை நான் என்ன பண்ணுவேன்? பிரசித்தம் பண்ணுவேன். ஏன் பண்ணணும்? இப்போ உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் பாட்டு பாடினீங்க, ஏன் பாடினீங்க? புரியல. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? தாவீது என்ன சொல்கிற தெரியுமா? சங்கீதம் 13:6 படிங்களேன். நீங்க என்ன சொன்னீங்க? அதான் நம்ம மனசுல இருக்கிறது. ஆனா தாவீது மனசுல என்ன தெரியுமா? அவர் நன்மை செய்தாருங்க. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது அவர் செய்த நன்மைங்க. அவர் போட்ட பிச்சைங்க. எப்போவோ புல்லு முளைக்க வேண்டிய இடத்துல நான் இன்னும் நிக்கிறேன்னு சொன்னா அது கிருபை, அவருடைய கிருபை. அந்த கிருபைக்கு நான் அவரை பிரசித்தம் பண்ணுவேன். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்காக அவரை பிரசித்தம் பண்ணுவேன். இந்த கொரோனா டைமில் 2020 கொரோனா டைம் ஃபஸ்ட்டு 19 வந்துச்சு. அப்போ லைட்டாக வந்துச்சு, லைட்டாக போச்சு. ரெண்டாவது செகண்ட் டைம் வந்து கொரோனா, நிறைய மக்கள் கொல்லப்பட்டாங்க. கொரோனாவால் கொல்லப்பட்டாங்க. வேற வழியே இல்லை, காப்பாற்றவே முடியல. அந்த நேரத்தில் நானும் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். 15 நாளுக்கு மேலே, 20 நாள், ஒரு மாதம் கிட்ட இருக்கும் இருந்தேன். நான் வந்து மயக்கத்திலேயே இருந்தேன். என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது. எங்கள் 2 பிள்ளைங்களும் தலையில் ஒருத்தன் கால் மாட்டில் ஒருத்தன் உட்காந்துருந்தாங்க. எப்போனா ஒரு வாட்டி தெளிவு வரும், நான் உயிரோடு இருக்கிறேன்றதுக்கு உங்களுக்கு தெரியணும்ல. அதில் ஃபோனை எடுத்து என்கிட்ட கொடுத்து வசனம் போடுப்பான்னுவாங்க. வசனம் போட்டுனப்போ அப்படி தூங்கி அப்படியே மயக்கம் வந்துடும். அப்படியே மயங்கிடுவேன். திரும்ப எப்போ மயக்கம் வரும்னு மயக்கம் தெளிவுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மயக்கம் வந்தாலும் அந்த நேரத்தில் நல்ல வேலை ஃபுட்டு கொடுத்து சாப்பாடு கொடுத்து அந்த எப்படியாவது எழுப்பி சாப்பாடு கொடுத்துருவாங்க. மயக்க தெளிய வச்சு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அப்படிலாம் சரியாக சாப்பிட்டதுனால, சரியான நேரத்தில் சாப்பிட்டதுனால, சரியான மெடிசன் எடுத்ததுனால கர்த்தர் என்ன அந்த இடத்துல சுகமாச்சு. அந்த இடத்துல ஒரு ஆள் ஒரே கத்து, யாரும் பக்கத்தில் என்ன பார்த்துக்கிறதுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த ஆளுக்கு கூட ஒரு ஆள் இருந்தால் அவனுக்கு குடும்பம் இல்லாத வந்திருக்கும், மனைவி இல்லாத வந்திருப்பாங்க, பிள்ளைங்க இல்லாத இருப்பாங்க. யாருமே இல்லை. எட்டாந்து போட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலில்.
கத்தி 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 அந்த அட்டெண்டர் இதுவன் நர்ஸு ஒருத்தன் மென் நர்ஸ், அவன் வாயில் திராட்சை இது ஜூஸ் ஊற்ற அவன் அப்படியே சாவ. அந்த காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமைங்க. திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் பயங்கர கொடுமை. நீங்கள் வச்சு பாருங்களேன். அதே நேரத்தில் நான் போன நேரத்தில் போன எத்தனையோ பேர் வீட்டுக்கு வரல. நான் வந்து 3, 4, 5 வருஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. காரணம் என்ன? அது அவருடைய கிருபை. நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும், நான் சாவாமல் இருக்கிறதும், நான் உயிரோடு இருக்கிறதும் கிருபை. அல்லேலூயா. அவர் என் மேலே வச்ச கிருபை. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். அதுக்கு அவருடைய நாமத்தை நான் பிரசித்தம் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய தேவனுடைய மகத்துவத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க போய் சொல்லுங்க? ஜனங்கள் மத்தியில போய் சொல்லுங்க, அவர் வல்லமையுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. அடுத்ததாக 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை நடக்குது. யார் காலத்தில் அப்படின்னா, ஏலி காலத்தில், ஏலி ஆசாரியனாக இருந்த காலத்தில். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஏலி பக்தியாக இருந்தார். அவங்க பிள்ளைங்க 2 பேரும் கோவிலை நாசக்காடாக பண்ணிட்டாங்க. அந்த இடத்த விபச்சார ஆவியாக விபச்சாரம் பண்ணி அந்த இடத்த அசுத்தப்படுத்திட்டாங்க. கோவிலாகவே மதிக்கலை, ஆலயமாகவே மதிக்கலை அவங்க. அதனால் தேவனுடைய கோபம் அவங்க மேலே மூண்டுது. யுத்தத்துக்கு போன 2 பேருமே அங்கேயே யுத்தத்தில் செத்துட்டாங்க. பெட்டி பெலிஸ்தர் கையில் மாட்டிக்கிச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பெட்டி வச்சு தாண்டா ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சாமி கும்பிட்ற தாகோன் கோவில் எதுவுமே வச்சாங்க. காலையில் வந்து பார்க்குறாங்க, தாகோன் தலைகீழாக உடஞ்சி கிடக்குறான். திருப்பி அவனை நிறுத்திட்டு வச்சுட்டு போகிறாங்க. திருப்பி கை காலெலாம் உடஞ்சி போய் கிடக்குறான். அப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. எல்லாருடைய அந்த எகிப்தில் இருக்கிற எல்லாருக்கும் மூலவியாதி வந்துடுச்சு. மூலவியாதி. அப்புறம் தான் இது ஏதோ பயங்கரமான தேவ குற்றம் அப்படின்னு நினச்சி அவங்க ஆசாரியர்கள், அவங்களுக்கு ஒரு பூசாரி இருப்பாங்களே, அவங்கள கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அல்லேலூயா. அவர் யாரு? இஸ்ரவேலின் தேவன். அவருக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? மகிமையை செலுத்துங்க. அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேல், உங்கள் தேவர்கள் மேலும், உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். அல்லேலூயா. அவரே இஸ்ரவேலுக்கு தேவன். அல்லேலூயா. நீங்க கவனிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேலு பிறக்கிறதுக்கு முன்னே ஜனங்கள் பிறந்தாங்களா அப்படின்னா நிறைய பிறந்தாங்க. அதாவது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆதாமுக்கு 2 பிள்ளைங்க. அப்புறம் அதில் சேத்தை தெரிந்து கொண்டார், சேத்துக்கு பிள்ளைங்க. இப்படி அவங்களுக்கு முன்ன பிள்ளைங்க நிறைய பிறந்து, அதாவது 1, 2லாம் கிடையாது, பிள்ளை குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். எவ்வளோ நாள் உயிரோடு இருந்து? 900 வருஷம் உயிரோடு இருந்து, 800 வருஷம் உயிரோடு இருந்து, 900 வருஷம் உயிரோடு இருந்து. அப்போ அவங்க வேலையே இனவிருத்தி உண்டாக்குறது மட்டும்தான் அவங்க வேலையாக இருந்திருக்கு. அதனால் நிறைய குமாரர்கள் நிறைய குமாரத்திகளை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் எங்கேருந்து தேவன் தெரிந்து எடுக்கிறாருன்னா, முதல்ல ஆபிரகாமை தெரிந்து, அவங்ககிட்ட ஈசாக்கை தெரிந்து, ஈசாக்கு கிட்டேருந்து யாக்கோபை தெரிந்து, அவனை இஸ்ரவேலா மாற்றி அந்த சந்ததியை அவர் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதுக்கு முன்னே இருக்கிறவங்க ஜனங்க இருக்காங்க. ஆனா இவங்களை மட்டும்தான் தேவன் சுதந்திரமாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதுதான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள மிக முக்கிய மகிமையான காரியம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவங்க எப்படின்னா
தேவனால் முடிசூட்டப்பட்டவங்க, மகிமையில் சேர்க்கப்பட்டவங்க, மகிமையாய் மூடி காக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. அதுதான் இப்ப சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனுக்கு. அல்லேலூயா. அவர் யாருங்க? இஸ்ரவேலின் தேவன். அந்த இஸ்ரவேலின் தேவன் யார் தெரியுமா? இஸ்ரவேல் யார் தெரியுமா? தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் போராடி ஜெயிக்கிற அவனுடைய தேவன் தான் இந்த இஸ்ரவேலின் தேவன். அல்லேலூயா. அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஏன்பா அப்படி செலுத்துனீங்கன்னா ஒருவேளை உங்கள் மேலும், உங்கள் தேவர் மேலும், உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். ஆமென். நீங்கள் உங்களுக்கு விரோதமாக யாருன்னா எதனா பண்ணாங்கன்னா பதிலுக்கு பதில் எதனா பேசிடுறோம் பாரு, வேண்டவே வேண்டாம். ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவர் பார்த்துக்குவார். நீங்கள் பேசினா என்ன, ஒரு நாயை கைத குதிரைன்னு பேசிட்டு வரீங்க. ஆண்டவர் பேசினார்னா அரியோடு அறுத்துருவார். அல்லேலூயா. அவங்க இருந்த இடமே தெரியாத பண்ணிடுவார். உண்மைங்க இது. என் லைஃப்பில் எனக்கு எதிரிட்ட ஒருத்தரையும் காணலை. நான் இது வரலாம் என் ஊழியத்துக்கு எதிராக இருந்தவங்க, நான் செய்கிற ஊழியத்துக்கு எதிராக வந்தவங்க, எனக்கு எதிராக வந்தவங்க, நான் மட்டும் இருக்கிறேன், அவங்கள காணும். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற யாரா இருந்தாலும் அவர் விட மாட்டார். அல்லேலூயா. அடுத்ததாக 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 11வது 12வது 13வது வசனம். ஆமென். ஒரு ஹல்லே சொல்லமா? மனாசே இவன் எசேக்கியா ராஜாவுடைய பையன். இவன் எசேக்கியா மாதிரி பக்தியெல்லாம் கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு கடவுளை தூஷிக்கிறவனாகவும் மதியாதவனாகவும் இருந்தான். அதனால் ஒரு பெரிய கடைசி காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த வசனத்தை பாருங்கள், 11வது வசனம். அசிரியா ராஜா சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். என்ன நடந்ததுன்னா, இவன் கர்த்தரை மறந்துட்டான், கர்த்தரை சுத்தமாக மறந்துட்டான். அதனால் அசிரியா ராஜாவையும் அவனுடைய சேனைகளையும் அவன் பேரில் வர பண்ணினார். அப்புறம் நடந்துச்சு பாருங்க. அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அப்புறம் பாருங்க, இப்படி அவன் நெருக்கப்படுகையில், இப்பதாங்க அவனுக்கு தேவனுடைய ஞாபகமே வருது. தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது அவன் கெஞ்சுறதை கேட்டு அவன் ஜபத்தை கேட்டு அவன் கெஞ்சி ஜபம் பண்றத அவர் கேட்டார். முதல்ல கெஞ்சறத கேட்டாரு, அப்புறம் ஜெபிக்கிறத கேட்டு திரும்ப அவனை அவனுடைய ராஜ்யத்தில் திரும்ப கொண்டு வந்து நிறுத்தினார். அவன் அப்ப கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டான். சொல்ல மாட்டீங்களா? முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம சில நேரங்களில் நம்ம சுயபலத்தினால், இப்போ ஒரு பாட்டு பண்ணினேன், சுயபலத்தால் ஓட பார்த்தேன் ஓட முடியலை, மனபலத்தால் நடக்க பார்த்தேன் நடக்க முடியலை.
நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்னை தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். அல்லேலூயா. இப்படிதான் என் மனசு நடக்க வாழும்போது கடவுளை மதிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட சட்டை பண்ணவே இல்லை. ஆனால் அசிரியாரும் அவங்க சேனைகளும் வந்துச்சு, அவனை ஒரு முட்செடியில் போட்டு வெங்கல விலங்கு போட்டு பிடிச்சி தூக்கின்னு போகிறாங்க. அப்போ தான் அங்கே அவன்கிட்ட ஒரு ஞாபகம் வருது, அவரை நோக்கி ஜெபம் பண்ணுறான், கெஞ்சுறான். முதல்ல கெஞ்சுறான், ரெண்டாவது ஜெபம் பண்ணுறான். இதை ரெண்டுத்தையும் கேட்டு ஆண்டவர் திரும்ப எருசலேமுக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அதுக்கப்புறம் வர பண்ணினார். எருசலேமில் உள்ள தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். அவன் கர்த்தரே தேவன் என்று சொன்னான். கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மனசே தேவனை அறியாது இருந்தான். தெய்வம் அவனுக்கு தெரியும், அவங்க அப்பா எப்படிப்பட்ட அப்பாவுக்கு அற்புதம் செய்தார். அவன் வந்து 15 ரொம்ப சீரியஸாக இருந்து சாவு போகிற நிலைமையில் சொல்கிறாரு, இது மாதிரி 15 வருஷம் உனக்கு மறுபடியும் உயிரை கூட்டி தரேன்னு சொன்னார். அதெல்லாம் தெரிஞ்சும் கேட்டும் இவன் தேவனை தேடலை. ஆனால் தேட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு பாருங்க. அப்போ கெஞ்சனா ஜெபமன்னா கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. இதுதான் தேவனை நாம் அறிகிற அறிவு. இவன் இவர் எப்படி அறிஞ்சுக்கிட்டார் பார்த்தீங்களா? மனசை எப்படி அறிஞ்சுக்கிட்டார் பார்த்தீங்களா? அதை போல நமக்கும் நம் தேவனை அறிகிற அறிவை தேவன் நமக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. 7வதாக பேசத்தை முடிச்சிடலாம் சீக்கிரமாக. இன்னும் ஒரு 4-5 வசனம் இருக்குது. வசனங்களை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். வாசிங்க. எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமேன். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ ஆண்டவர் யாருன்னு சொல்றாங்க? ஆமேன். பரலோகம்னா என்ன? அவ்வளோதான், வேற ஒன்றும் அதுக்கு வியாக்கியானமே வேணாம். எங்கே பரன், அந்த கடவுள் வாழுற இடத்துக்கு பேர் தான் பரலோகம். கடவுள் வாழாத இடத்துக்கு பேர் நரகம். கடவுள் வாழுற இடத்துக்கு பேர் பரலோகம். இப்போ கவனிங்க, அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்புறம் என்ன பண்ணாங்க? சுகந்த தேவன் விருப்பமான சுகந்த வாசனைனா தேவனுக்கு விருப்பமான பலிகளை ஆராதனைகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி நடந்தது. ஒரு மனுஷனுக்கு தீர்க்காயுசை கொடுக்கறது யாரு? பரலோகத்தின் தேவன். அல்லேலூயா. நீங்கள் நீண்ட நாள் வாழணும். யாருக்கிட்ட கேட்டால் கிடைக்கும்? டாக்டர்கிட்ட. டாக்டர் நான் ஒரு 60 வருஷம் 70 வருஷம் நல்லா வாழணும் டாக்டர், 80 வருஷம் நல்லா வாழணும் டாக்டர், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் நல்லா வாழணும் டாக்டர் அப்படின்னாரு. டாக்டரே உனக்கு சொன்ன டாக்டர் அவர் போட்டுக்குன்னு போயிட்டார். அப்போ யாரால் தான் முடியும்னா பரலோகத்தின் தேவனால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அது என்ன முடியும் அப்படின்னா பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த, அதாவது அவருக்கு விருப்பமான பலிகளை செலுத்தி பலினா ஆராதனை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்க ஆயுசு உண்டாகும்படி ஜெபம் பண்ணும்படி இப்படி செய்யப்படுவதாக. அல்லேலூயா. நல்லா வாழணும், சுகத்தோடு வாழணும், பலத்தோடு வாழணும், சமாதானத்தோடு வாழணும், நீடித்த நாள் வாழணும். அப்படின்னா நீங்கள் பரலோக தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க, அவருக்கு விருப்பமான ஆராதனை செய்யுங்க, நீங்கள் நீடித்த நாள் வாழ்வீங்க. அல்லேலூயா.
அடுத்ததாக ரோமர் யோபு 21:22. கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கணும், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். 22. ஆமாம், இங்கே தேவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது என்னென்னா, நம்மளை விட ரொம்ப எளிமையானவங்களுக்கு நியாய தீர்ப்பு சொல்லிடலாம். அதாவது ஒரு ரொம்ப ஏழை, அவனுக்கு டேய் ஏன்டா அப்படி பண்ண புத்தி நம்ம சொல்லலாம், அவன் கேட்டுக்குவான். சரி, நம்ம பண்ண தப்பாக இருக்கும் பொழுது அதனால தான் ஐயா சொல்கிறார் அப்படின்னு கேட்டுக்குவான். அதே உயர்ந்தவன், அதாவது உன்னை விட எல்லாத்துலேயும் வசதியில் வாய்ப்பில் எல்லாத்துலேயும் உயர்ந்தவன், ஏப்பா என்னப்பா நீ பண்ணுற, நீ இதெல்லாம் செய்யலாமா, நியாயமா இது அப்படின்னு சொல்லி அவனுக்கு உன்னால் நியாயம் தீர்க்க முடியுமா? கேட்பானா? ஏய் போட அப்படின்னுவான். காரணம், அவன் நம்மளை விட தன்னை உயர்ந்தவனாக நினைக்கிறான். ஆனால் அவனையும் நியாயம் தீர்க்கிற ஒருவர் உண்டு, அவர் தான் நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா. மற்றவங்களை அவர் நியாயம் தீர்க்கலாம், ஆனால் அவனையும் நியாயம் தீர்க்கிற ஆண்டவர் தான் நீ ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. சங்கீதம் 68:35. ஆமேன். அல்லேலூயா. டக்கு டக்குன்னு இப்போ படிக்கும் போதே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆஹா இல்லை, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு, கடைசியாக சொன்னீங்க, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அளிக்கிறவர். அல்லேலூயா. அவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜனங்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜனங்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனை கொடுக்கிறார், அப்புறம் சத்துவத்தை கொடுக்கிறார். இது ரெண்டுத்தையும் கொடுக்கறதுக்கு ஒருத்தரால முடியும்னா அது நீங்க ஆராதிக்கிற ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். வேற யாராலையும் இதை கொடுக்க முடியவே முடியாது. அதனால அடுத்தது சீக்கிரமாக நம்ம இன்னொரு 4 வசனங்க அதை முடிச்சிடலான்றதுக்காக இடுன்னு போகிறேன். ஏசாயா 65:16. ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? பூமியில தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. அடுத்தது நீங்க பாருங்க, இப்போ நான் எல்லாரும் ஜெபம் முடிஞ்ச உடனே, ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறேன். நான் உங்களை விட பெரிய அப்படியே வல்லமை படைச்சவர் அப்படிங்கிறதுனால இல்லை. வேதத்தில் அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஆசாரியன் போய் பலி செலுத்தி ஆராதனை செய்துட்டு வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதிச்சான். இது அப்படியே அப்படியே படிப்படியாக அந்த காலத்திலேருந்து இது அப்படியே நமக்கு தொடர்ந்து வருது. அது மட்டும் இல்லை, இந்த வசனம் பாருங்க. அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிற ஜபம்லாம் அப்படியே வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உள்ளிருந்து வந்து சோத்திரம் பண்ணுறேன், ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் வேத வசனத்தின்படி உங்களுக்கு பலிக்கும். அல்லேலூயா. அதுதான் உண்மை. வசனத்தின்படி ஆசீர்வதிக்கிறேன், அது பலிக்கும். அது வந்து நிறைவேறி நடந்தே தீரும். அதுதான் வசனம். மறுபடியும் பாருங்க. அதனாலே பூமியிலே தன்னை
ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிக்கிறான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுகிறான். அப்புறம் முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் தன் கண்களுக்கு மறைந்து போயின. ஹல்லேலூயா. அடுத்ததாக தானியேல் எத்தனை ஞாபகம் இருக்கா? 11க்கு போகிறோம். இன்னும் 4 வசனங்கள். 11, 12, 13, 14, 15 இன்னும் 5 வசனங்கள் இதோட வாசிக்கலாமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒரு அள்ளிய சொல்லிடலாமா? எல்லாரும் சேர்ந்து சொன்னா நல்லா இருக்குமே. இல்லை பத்தலையே. இங்கே கவனிங்களேன். இங்கே அதுக்கு முன்ன பாங்களேன். தானியேலின் தேவனுக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என் பேரை போட்டு சாமுவேலின் தேவனுக்கு, உங்கள் பேரை போட்டு உங்கள் தேவனுக்கு எப்போ அப்படி சொல்லப்படுறோமோ அப்போ தாங்க நம்ம தேவனுக்குள்ளே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம சபையில் அது மாதிரி சொல்ல முடியாது. வெளியே இருக்கிறவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, அதோ அந்த அக்கா இருக்குத அது கும்பிட்ற சாமி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, அது தாங்க கிரேட்டு. ஹல்லேலூயா. இந்த அண்ணன் போடுறாரு, அந்த அண்ணன் போடுற கும்பிட்ற சாமி இருக்குது பாருங்க, அவர் தாங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அதுதான், அதை தான் இங்கே தானியேல் சொல்கிறார். அந்த ராஜா சொல்கிறாரு, பாபிலோன் ராஜா சொல்கிறாரு, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள இருக்கிற எங்கும் உள்ள யாவருக்கும், இப்போ சொல்கிறாரு எல்லாரும் என் ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான் என்ன கேட்டுக்குங்க. தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஒரு அல்லிலே சொல்லிடுவோம், அவர் யாருங்க? ஜீவனுள்ள தேவன். அப்புறம் மட்டும் அது இல்லை, அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த தானியேலின் தேவன் எப்படிப்பட்டவர்னா, அதாவது உங்கள் பேரை வச்சுக்கங்களேன், முன்ன தானியேலுக்கு முன்ன உங்கள் பேரை வச்சுக்கங்களேன், உங்கள் பேரை சொல்லுங்க. இந்த தேவன், இப்போ நான் சொல்கிறேன், சாமுவேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. ஏன்பா அப்படின்னு நான் கேட்டா, அவர் சொல்றாரு, அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் என்றென்றும் நிலைத்திருக்கிறவர். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் அழியாது. அல்லேலூயா. அவருடைய கர்த்தத்துவம் முடிவில்லாதது. அல்லேலூயா. இப்போ என்ன விஷயம்? அப்போ அந்த தேவனை நான் அறிந்து இருக்கிற அறிவு எனக்கு இருக்கா? அதான் முக்கியம். அப்போ அந்த ராஜா தானியேலுடைய செயல்களை பார்த்து அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். ரட்சிக்கப்படாத ராஜா தானியேல் தேவனை பார்த்து அவன் ரட்சிக்கப்பட்டு சொல்றான், அவன் ராஜ்யத்தில் சட்டமா கொண்டு வரான். என்னன்னு, என் ராஜ்யம் முழுவதிலும் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றது, இந்த தானியேலின் தேவனை தவிர வேற யாரையும் நீங்க கும்பிடக்கூடாது, அவ்வளவுதான். ஏன்பா அப்படி சொல்றீங்கன்னு யாரும் கேட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு தான் அவன் பதில் சொல்றான், அவர் ஜீவனுள்ள தேவன், அப்புறம் அவர் நிலைத்திருக்கிறவர், அவர் ராஜ்யத்துக்கு அழிவு கிடையாது, அவர் கர்த்தத்துவம் முடிவு பரிந்தும் நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. அது தாங்க, அப்படி தாங்க, அது தாங்க நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்தது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52வது வசனம், 57வது வசனம். ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா?
நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அதாவது கவனிச்சிங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தானா ஜெயம் வருதுன்னா அதை நம்பாதீங்க, அதை ஏற்றுக்கவும் ஏற்றுக்காதீங்க. எப்படி ஜெயம் வரணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கிடைக்கணும். ஒருத்தர் வந்து தூக்கி விட்டு அவரை நீங்கள் ஜெயிக்க வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், காலத்துக்கும் சொல்லுவீங்க அவர் நான் தான் ஜெயிக்க வச்சேன். அது போகிற பாஸ்டர் நான் இல்லைன்னா அவர் இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு? அவருக்கு அவரை ஜீரோவாக ஆகிட்டார். இப்போ நீங்கள் போகிறீங்க. அது போது அந்த சிஸ்டர் ஒரு காலத்தில் அது எப்படி இருந்துச்சு தெரியுமா, நான் மட்டும் இல்லைன்னா அப்படின்னு நான் சொன்னேன். என் மூலமாக நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா நான் இதான் சொல்லிட்டு வந்திருப்பேன். என் மூலமாக இல்லை, இயேசுவின் மூலமாக. என் ஜெயம் யார் மூலமா? உங்கள் ஜெயம் யார் மூலமா? இயேசுவின் மூலமாகத்தான். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்ததாக 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? இதை கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க, ஒரே வார்த்தை இருந்ததுனால. இதை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த முதல்ல வாசனையை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்கள். ஒரு வேளத்தில் வாசனையை தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு வாசனையை கண்டுபிடிக்க மோது பார்த்துன்னு இருங்க. வாசனை மட்டும் வரும், ஏசப்பா வாசனை. ஒரு விஷயம் தெரியுங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது வாசனையை வெளிப்படுத்துறது. ஆனா அதுக்கு முன்ன ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் எங்களை அதை விட்டுறாதீங்க. எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ண, அப்ப யாரையோ பண்ற மாதிரி உங்களை விட்டுறீங்களே. எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவருடைய வாசனையை பரவ செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை கொண்டு அவர் வாசனை பரவுகிறது. வாசனை எங்கிருந்து வருதுங்க? உங்க மூலமா, என் மூலமா, உங்க மூலமா தான் அவருடைய வாசனை பரவும். இயேசுவின் வாசனை அவங்களுக்கு தெரியாது. அந்த வாசனையை உங்க மூலமா தான் அவங்க முகர்ந்து பார்க்கணும். ஐயோ, இந்த வாசனையை, இப்படிப்பட்ட வாசனையை நான் அறியாமல் போனேனே என்று அவர்கள் கலங்க வேண்டும். அதுதான் உங்களை எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும்? வெற்றி சிறக்க பண்ணணும். கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் எங்களை எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்ததாக 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1:9. அதே தான். ஏன் நிறுத்துறீங்க? நான் இல்லைன்னா நான் ஆஃப் பண்ணியிருப்பேனே. அதுதான் இன்னது ஆரம்பிக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பினீங்க. அதுக்கு முன்னே என்ன பண்ணியிருந்தீங்க? விக்கிரக ஆராதனை தான் செய்திருந்தீங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னே விக்கிரக ஆராதனை தான் செய்தீங்க. நானும் செய்தேன். நான் 6வது படிக்கிறதுலேருந்து ஒரு ஹாஸ்டலில் படித்தேன். அந்த ஹாஸ்டல் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் ஹாஸ்டல் அது. அதில் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். மாதத்துக்கு ஒருத்தர் லீடர் வரணும், பூஜை செய்கிற லீடர், ஆராதிக்கிற லீடர். அந்நேரத்தில் காலையில் குளிச்சுட்டு வந்து வேஷ்டி கட்டிக்கின்னு, இடுப்பில் துண்டு கட்டிக்கின்னு போய் கையில் மணி வச்சுக்கின்னு, இந்த கையில் தூபக்கால், அதாவது கற்பூரம் எரிகிற தூபக்கால், அது பேர் தூபக்கால், இது பேர் மணி.
இந்த சரியான இது வரணும், இதுவும் நிற்கக்கூடாது, இதுவும் கரெக்டாக வரணும். அப்படி ஆராதனை பண்ணணும். அப்படிலாம் ஆராதனை பண்ணவன தேவன் இங்கே தேவனை ஆராதிக்கும்படி நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம்னா அந்த அந்த வசனத்தை பாருங்களேன். அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும், இப்பதான் முக்கியமான காரியம் வருது. ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. அல்லேலூயா. உங்களை ஏன் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்றாரு. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம். அப்ப நீங்க எல்லாம் ஊழியக்காரா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி கொஞ்சம் ஏறி அப்புறம் இறங்கி சொன்னேன்ல, அப்படியே அடங்கிட்டுக்குன்னு சொன்ன உடனே கொஞ்சம் அப்படி தூக்கி இறக்கி சொல்லிட்டீங்க. நான் சொல்லட்டுமா நீங்கள் ஊழியக்காரா இல்லையான்னு? நான் சொல்கிறேன் நீங்கள் ஊழியக்காரா இல்லையான்னு. லேவியரே ஆசாரியரே கூடி வந்தோமே, லேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே, எட்டு திசைகளும் புகழ் பரவ நித்திய சுவிசேஷம் ஏந்தி செல்லுவோம், எட்டு திசைக்கும் இயேசு புகழ் பரவ நித்திய சுவிசேஷம் ஏந்தி செல்லுவோம், லேவியின் கட்டுகளை அறுத்திடுவோம், சாத்தானின் கட்டுகளை அறுத்திடுவோம், சத்திய சபை கட்டி எழுப்பிடுவோம், லேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே, லேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே. அல்லேலூயா. இப்போ புரிஞ்சுங்களா யாரு நீங்க ஊழியக்காரன்னு? எப்படி சொல்றீங்க? ஆமைன்னு ஊழியக்காரன்னு சொல்றீங்களா, ஊழியக்காரர் இல்லைன்னு சொல்றீங்களா? எப்படி என்ன புரிஞ்சுக்கணும் இந்த பாட்டில்? ஆமாங்க, லேவியரும் நாம தான், ஆசாரியரும் நாம தான். அப்போ நீங்கள் ஊழியக்காரர் தானே? சந்தேகம் இல்லையே? இங்கே இருக்கிறவங்க யாருன்னா சந்தேகம் இருக்கா? நாங்கள் ஊழியக்காரன் இல்லை. உங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? 8 திசைக்கும் அவருடைய சுவிசேஷம் சொல்கிறது தான் உங்கள் வேலை. அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சு 4 திசை தானுங்க, 8 திசை இருக்கு. அந்த எல்லா டீச்சருங்களை கேட்டு பாருங்க, 8 திசை இருக்கு. 8 திசையும் இயேசு புகழ் பரவ வேண்டும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, சாத்தானின் கட்டுகள் அறுக்கணும். நீங்க போனா சாத்தானுக்கு வயிற்றுல புலி கரைக்கணும். நீங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சாவே ஐயோயோ அந்த சகோதரி வராளே, அந்த சகோதரன் வரானே சொல்லணும். அதுதான் உண்மையா உங்களுக்குள்ள தேவ அன்பு இருக்கிறது, தேவ ஆவியானவர் இருக்கிறதுக்கான அடையாளம். சரி, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏற்கனவே விக்கிரக ஆராதனை இருந்தீங்க, நீங்கள் மனம் திரும்பினீங்க, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால், இது தேவன் அறிக்கிற அறிவிலே நீங்கள் வளர்ந்து இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் ஊழியம் செய்யும்படி எங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்களா? ஆரம்ப காலத்தில் நான் கூட நம்பினேன், ஊழியம் செய்தால் வெளிநாட்டிலேருந்து பணம் வரும்னு. ஏன்னா என்ன அது மாதிரி உஸ்பேத்தி விட்டாங்க. சர்ச்சுக்கு நல்லா போயிருந்தேங்க, பக்தியாக போயிருந்தேன், விசுவாசியாக. ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஜிப்பா போட ஆரம்பித்தேன். நான் ஜிப்பா போட்டு வேஸ்ட்டு கட்டி பாஸ்டராகவே மாறிட்டேன், பாஸ்டர் போல மாறிட்டேன். ஒருத்தன் வந்தான், அவன் வேறு இல்லை, என் கிளாஸ்மேட்டு கூட, அவன் என் ஜபத்துக்கெல்லாம் கூட இட்டு போய்க்கிறேன். அவன் வந்தான்,
என் பேரை விட்டு சொல்லி, உனக்கு விஷயம் தெரியுமாண்ணா? என்னடா அப்படின்னு. அவருக்கு பணம் கொடுத்துட்டாங்களாமே அப்படின்னா. இந்த நாய்க்கு அது தெரியவே தெரியாது. இது எப்படி சொல்லுது? நான் அதை நம்புறேன் பாரு, நான் எப்படிப்பட்ட நாயாக இருக்கணும் சொல்கிறான். அதை நான் பாருங்க, அப்படியாடா என்கிட்ட சொல்லவே இல்லை அவ்வளோ அப்படின்னு அப்படி ஒரு அமௌண்ட் சொல்கிறான். ஆனால் நானும் நம்பிட்டு சர்ச்சுக்கு போத்த விட்டேன். 1 மாதம் போச்சு. பாஸ்டர் தேடி வர்றாரு, என்னப்பா இது மாதிரி அவருக்கு மட்டும் என் கூட ஞானசனத்தை அவருக்கு மட்டும் அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க, எனக்கு கொடுங்க. என்னப்பா சொல்கிற நீ அப்படின்றாரு. நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனாவே ஆகிட்டேன், எனக்கே இன்னும் யாரும் கொடுக்கலையாப்பா அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதாவது பணம் கொடுக்கறதுக்கு இயேசு ஏற்றுக்கிறது இல்லை. நீ ரட்சிக்கப்படணும், பரலோகம் போகணும், அதுக்கு தான் நீ இயேசு ஏற்றுக்கொள்ளணும். 1 மாதம் ஆண்டவரை விட்டுட்டேனே, ஒரே மாதம் தான் பின்மாற்றம். அது கூட பணத்து மேலே வந்த ஆசை, அந்த படுபாவி பேச்சை கேட்டதுனால வந்த ஆசை. அதுக்கப்புறம் என்னை யாராரோ பணத்தை காமிச்சு ஒரு 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 உபதேசம், இயேசுவின் நாமம், அந்த உபதேசத்துக்காரு எனக்கு சொன்னாங்க, ஏக்கர் இடம் வாங்கி கொடுத்து, பங்களா போல் வீடு கட்டி கொடுத்து, பெரிய சர்ச்சு கட்டி கொடுத்து, காரு வாங்கி கொடுத்து, உன்னை நாங்கள் மாதம் மாதம் கனமான சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. முதல்ல ஒரு வாட்டி ஏமாந்தேன், திரும்ப எப்பொழுதும் ஏமாற மாட்டேன்னு சொல்லி நான் ஆண்டவர் போதும்னு சொன்னேன். அவங்க ஒரு காற்றை வாங்கி தரேனாங்க, ஆண்டவர் 2 காரை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, நான் எதுக்காக என்ன இயேசு ஏற்றுக்கொண்டாரு? அவருக்கு ஊழியம் செய்வதற்கென்று தான். அந்த மனநிலை மட்டும்தான் உங்களுக்கு வேணும். பணம் நீ வேலை செய்து பாருங்க, வேலைக்கு ஏற்ற கூலி தானாக வரும். எங்கேருந்து வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். நீங்கள் யோசித்து பாருங்களேன். இப்போ ஊழியம் செய்கிறோம், நம்ம கிராமத்தில் சபை கொடுக்குற வருமானம் 10 அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போ வேற எங்கிருந்து ஆண்டு தர? எங்கிருந்தாவது எப்படியாவது உன் தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. அதுக்கு முக்கியம் நீ உண்மையாக ஊழியம் செய்யணும், அவ்வளோதான். கடைசியா 15வது 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமென், அல்லேலூயா சொல்லலாமா? என்ன விஷயம் சொல்லுதுன்னா, தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாத்திரம் நடக்க வேண்டும். இவ்வளவுதான். இதில் முக்கியமாக என்னன்னா, தம்முடைய ராஜ்யத்திற்கு, அடுத்தது தம்முடைய மகிமைக்கும். உங்களை தேவன் எதுக்கு அழைச்சார்னா, அவருடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு பங்கு கொடுக்கும்படி. 2வது அவருடைய மகிமையிலே உங்களுக்கு பங்கு கொடுக்கும்படி. ராஜ்யம் என்ன, மகிமை என்ன? ராஜ்யம்னா அரசாட்சி, ஓகே. மகிமைனா பெருமைப்படுத்துறது. என்ன இருக்குமோ, ஏதாவது ஒன்று இருக்கும். என்னடா கடைசி நேரத்தில் இந்த தர்ம சங்கட்டமான கேள்வியாக போச்சு. மகிமைனா க்ளோரி, இங்கிலீஷில் க்ளோரினா வல்லமை. அல்லேலூயா. இந்த வல்லமையை தேவன் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாத்திரமல்ல, அவர் தனக்கு இருக்கிற பவர், வல்லமை முழுவதையும் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சாதாரணமாக நம்ம போய் பேய் ஓட்ட முடியுமா? ஆனால் இப்போ ஓட்டுறீங்களே, எப்படி? எங்கே போய் வல்லமை பற்றி வந்தீங்க? இந்த அதிகாரம் உங்களுக்கு, வல்லமை எங்கேருந்து வந்தது? இந்த மகிமை உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? அது எல்லாம் தேவன் உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த பகிர்வு. ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய்
நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. போதுமா? இவ்வளவு காரியம். அவங்க அறியப்படாத தேவன், நாம் அறிந்திருக்கிற தேவன். அவங்க அறியல, விக்கிரகங்கள் நிறைஞ்சிருக்கு. நாம் அறிந்திருக்கிறோம், நம்ம மத்தியில் விக்கிரகமே கிடையாது. அதுதான் முக்கியம். நாம் அறியப்படாத தேவன், நமக்கு அறியப்படாத தேவன் அல்ல, நாம் அறிந்திருக்கிற தேவன். 15 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களை இன்னொரு முறை கூட நீங்கள் ரிவைண்ட் பண்ணி படித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேச அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம்.